அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பு. எனக்கு பிடித்த கவிஞர். ஆம், எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பிடித்த கவிஞர் எம் தாய்க்கவி புதுவை இரத்தினதுரை ஐயா அவர்கள். நிமிர்வும் திமிரும் தந்து நிமிர்வும் திமிரும் தந்த கவிஞர் எனக்கு, எமக்கு, கூடவே தமிழுக்கு உருவும் உயிரும் தந்த கவிஞர், ஏன் தாயகத்திற்கு உறவும் இறகும் தந்த கவிஞர், அத்துடன் செந்தமிழுக்கு நிழலும் அழகும் தந்து சிறக்க வைத்த கவிஞர். ஆம், நம் தமிழீழ தேசிய கவிஞர், நமக்கு பிடித்த கவிஞர் புதுவை இரத்தினதுரை ஐயா அவர்கள். எம் எல்லோருக்கும் தாய்க்கவியும் நம் ஆஸ்தான கவியும் அவர். எழுத்தாணி பிடிக்க தெரிந்தவர், பழுதான இப்பாரினை திருத்த புறப்பட்டவர். எழுத்தாணி பிடிக்க தெரிந்தவர், பழுதான இப்பாரினை திருத்த புறப்பட்டவர். பேனா பிடித்து புரட்சிக்கு தூணாய் நிமிர்ந்தெழுந்து கரமெடுத்தவர். எனக்கு பிடித்த கவிஞர் புதுவை. இருமொழி ஒரு நாடென்று இதுவரை இருந்த நீதி. அவர் பூவரசம் வேலியும் புலி குஞ்சுகளும் என்ற தனது 94ஆம் ஆண்டு எழுதிய புத்தகத்தில் இன்றைக்கு 31 வருடங்கள், இருமொழி ஒரு நாடென்று இதுவரை இருந்த நீதி தெருவினில் கிடக்குது தேசியம் என்ற பிள்ளை, இப்போ கருவினிலே சிதைந்தது எம் கண்களில் அது தெரிகிறது. பெருத்ததோர் வகுப்புவாதம் புயலடித்து ஓய்ந்ததம்மா. ஆம், எங்கள் துயர் தெரியாது, என்னவென்றும் புரியாது, இங்கிருந்து வாடுகின்ற எங்கள் குரல் கேட்காது. பேரில்லை ஊரில்லை பெற்றவளின் முற்றமும் இல்லை, ஏன் முற்றமல்ல முத்தம் கூட இல்லை என்றார். நீர்வளம் இருக்கு நிலவளம் இருக்கு, ஆயினும் நிம்மதி மட்டும் இல்லை என பாடியவர் புதுவை ஐயா. நிலைகள் தளர்ந்துள்ளோம், தலைகள் குனிந்துள்ளோம், இப்போ அப்போ எவ்வாறு நிலைகள் தளர்ந்துள்ளோம், தலைகள் குனிந்துள்ளோம், இப்போ அப்போ புயலை கடந்து கலைகள் அழியும் வேளை கவலை மிகுந்து மகவை அனுப்பிய காலம் எங்கே என எல்லாருக்கும் தெரியும். ஆம், எனக்கு பிடித்த கவிஞர் புதுவை ஐயா. புத்தூர் மன்னன் மண் தந்த புதுவை அவர்கள். வடித்து இறக்கினால் ரோஜா நிறத்தில் பூத்திருக்கும் பூநகரி மொட்டை கருப்பன் சோறு என்றார். ஆனால் இப்போ கேரள அரிசியை பூநகரி மொட்டை கருப்பன் என்பர். இவற்றில் தற்காலத்திற்கு பொருத்தமாக மிகச் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மன்னிப்பினை கேட்டுக்கொண்டு, அவ்வாறு பூநகரி மொட்டை கருப்பன் சோறு என்றார். ஆனால் இப்ப கேரள அரிசியை பூநகரி மொட்டை கருப்பன் என விற்பது வேறு கதை. கூடவே நல்ல களிமண் போல பசை பிடிப்பாக குலையும் பலாலி மரவள்ளி கிழங்கு கறி என்றார். நினைக்கவே வாயுறுது. என்ன செம்மணி பாலத்துல பிடிக்கிற சிறு திரளி மீன் குழம்பு எல்லாம் குழைத்து அம்மா ஒரு கவளம் சோறு, செத்தவன் நாக்கிலும் நீர் ஊறும் என்றார். இப்படி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு, இனி திரும்ப வருமோண்டா? வாய்ப்பே இல்லை ராஜா, இது சீமானிசம். சிறகு விரிக்க துடிக்கும் சின்ன பறவை என்ற தலைப்பில் அவர் பௌர்ணமி நாளில் மெல்லிய காற்றில் வானச்சுவரில் முகில்கள் அப்படி கிடக்க நிலவு நிர்வாணமான சாம பொழுதினில் செம்மணியில் நடந்தாராம் அவர். வெள்ளம் பாய்ந்து கடலான தரை வெளியில் சடலம் தணல் பூத்து கிடக்கிறது என்றார். அடையாளம் தெரியாத புள்ளினங்கள் பறக்கின்றனவே, தமிழர்க்கு அவை போல் சிறகு முளைத்தால் எத்தனை ஆனந்தம். பேயும் உறங்குகின்ற பொழுது இதுவாமே, எனக்கு மட்டுமே உறக்கம் வரவில்லை. ஓஹோ, 40க்கு மேல தூக்கம் இருக்காது போல என்றார். சரியாத்தான் சொல்லி இருக்கிறார். அது என்னவோ உண்மைதான். அப்பவே அவர் வாயில சக்கரை போடத்தான் வேணும். திடீரென நாவக்குழி பாலத்துல வெளிச்சம். பாவம், பெடியலுக்கும் நித்திரை இல்லை போல. சின்ன வயதில் எத்தனை பாரம். கள்ளியும் நாகதாளியும் நாயுருவியும் தவிர யாழ்ப்பாணத்தில் வேறென்ன உண்டு? யாழ்ப்பாணத்தை பாலவனமென ஜார் சொன்னான். இழுத்து வா அவனை. சின்ன வயதில் எத்தனை பாரம் சுமந்தார்கள் அவர்கள். அழகு விரித்து ஆட்சி நடத்துகின்ற நிலவு நாள் நெஞ்சுக்கு எவ்வளவு நிறைவு.
அந்த எழிலை ஊரில் இருந்து பருகாமல் கடவாய் வழிய கண்மூடி கிடக்கிற இந்த பிரித்தானியாவில். அப்படி என்னதான் சுகம் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. எம் மண் எத்தனை அழகு என செம்மணியில் நின்று போய்ப்பார் தெரியும் உனக்கு என்றார். சிலர் தேகத்தில் தேமல் கூட அழகுதான், அதுபோல எங்கள் மண்ணில் எல்லாமே அழகுதான் என்றார் கவி. மண்டதீவில் இருந்து ஏவிய ஏவுகணை அடியாலையில் வெடித்தது, கைதடி பக்கமும் அதிர்ந்தது. கோழிகள் ஏறும் மரத்தில் மரநாய் புகுந்தது போல ஊரே கலங்கி நிற்கிறது என்று முத்திரை சந்தி பக்கம் முகம் காட்டி திருநெல்வேலி பக்கம் திரும்பி நான் நடக்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி.